इमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगदाम्पति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमधुपाळिं श्रीब्रह्मतन्त्रकलिजिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् उपवीतिनवूध्रपुण्ड्रवन्तं त्रिजहत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्तवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम्. யதிராஜ சப்ததி சுவாமி தேசிகன் ஸ்ரீ பாஷ்யக்காரர மங்களாசாசனம் பண்ண ஆச்சரியமான யதிராஜ சப்ததி ஸ்லோகம் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். அதுல மார்கழி மாசம் அந்த ஒரு மாசத்துக்கு பிறகு நம்ம இப்ப ஆரம்பிக்கிறோம். 29 ஸ்லோகம் அதுக்கு முன்னாடி முடிச்சோம். இந்த 29வது ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது பிரசுவீதி பிரசாதம் அப்படின்னு ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திகளே அந்த ஸ்ரீசூக்தியானதே நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். அபரிமிதமான சாட்சாத் பகவத் கல்யாண குணங்களை தெரிஞ்சுக்கவும் அந்த ஞானத்தையும் பெற ஸ்ரீ பாஷ்யக்காரரை பிரார்த்திக்கிறது ஒண்ணு, அந்த ஸ்ரீசூக்திகளையே பிரார்த்திக்கிறது. ஏன்னா அந்த கிரந்தம் அப்படின்றதே அந்த கிரந்தமே நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரியாக 29வது ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணார். அதுக்கு அடுத்தது 30வது ஸ்லோகத்துல இருந்து இந்த வாரம் ஆரம்பிக்கலாம். பவமரு பரிகிண்ண ஸ்பீத பானீய சிந்துஹு துரித ரஹித ஜிஹ்வா துக்த கூல்யா சகூல்யா ஸ்ருதிநயன சனாபி சோபதே லக்ஷ்மணோக்திஹி நரகமதன சேவா ஸ்வாதனாடிந்தமானஹ அப்படின்னு ஆச்சரியமான ஸ்லோகம். சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகள் எப்பேற்பட்டது அப்படின்னா, பவமரு பரிகிண்ண ஸ்பீத பானீய சிந்துஹு, ஒரு பெரிய பாலைவனம் டெசர்ட்ல போய் ஒருத்தன் இருக்கான். அங்க தீர்த்தமே கிடையாது. அப்படி சுத்தி இருக்கிறவனுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குமோ, அப்ப திடீர்னு ஒரு ஆச்சரியமான ஒரு நதியை பார்த்துட்டா, சிந்துஹு அப்படின்னு அந்த நதி, அதுல இருந்து அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டா அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் கொடுக்குமோ, அப்படி அஜ்ஞான இருள்ல இருக்கிற நமக்கு அப்பேற்பட்ட ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய கிரந்தம் அப்பேற்பட்ட அனுகிரகத்தை கொடுக்கும். அப்படி துரிதரஹித ஜிஹ்வா துக்த கூல்யா சகூல்யா. அப்போ ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய கிரந்தங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிச்சுட்டு வருதுனால, ஆச்சாரியர்கள் முகேன சில கிரந்தங்கள் ஆச்சாரிய முகேன தான், ஸ்ரீ பாஷ்யாதிகள் முதல்ல ஆச்சாரியர் அனுகிரகத்துலதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கையே நம்ம நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிடும். அந்த பாப்பங்கள்லாம் போயிடுச்சுன்னா துரித ரஹித ஜிஹ்வா, அவளுடைய திருப்பியும் நம்ம அந்த ஸ்ரீ சூக்திகளையும் நம்ம ஆச்சாரியர் நமக்கு சொல்லி கொடுத்தது மற்றவாளுக்கு சொல்லும் பொழுதும் எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய நாக்குல ஆச்சரியமான ஒரு க்ஷீரம் சக்கரன்னு ஒரு பால் சாப்பிட்டா எவ்வளவு ருச்சியாக இருக்குமோ, அந்த மாதிரியான க்ஷீராண்ணம் சாப்பிட்டா எவ்வளவு ருச்சியோ அப்படி நம்ம சொல்ல சொல்ல. ஏன்னா இந்த ஸ்ரீ சுக்திகள் அனுபவம் அப்படின்றது மனசுக்கு மட்டுமே இல்லை, சொல்ல சொல்ல அந்த இந்திரியங்கள் அனைத்துக்குமே சுத்தி அப்படின்றத இங்க எடுத்து சொல்றேன். ஸ்ருதி நயன சனாபி சோபதே லக்ஷ்மணோக்திஹி, அந்த லக்ஷ்மண முனிகி, பிரணாமம் லக்ஷ்மண முனிகின்னு சொல்றோம் இல்லையா, சாட்சாத் இளையாழ்வார் அப்படின்ற திருநாமம் ராமானுஜருக்கு. ராமானுஜருடைய ஸ்ரீ சுக்திகள் எப்படின்னா, ஸ்ருதி நயன சனாபிகி அப்படின்ட்டு ஒரு இரு கண்கள் போலே. ஏன்னா வேதத்தை நேர நம்ம எடுத்து வேத அத்தியனம் பண்ணிட்டு நேர அதனுடைய பாஷ்யத்தை எடுத்து படிக்கிறதுன்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. வேதத்துக்கு நான் ஒரு அர்த்தம் சொல்றேன், வேதத்துல இப்படி இருக்கு அப்படின்னு பல பேர் தன்னுடைய ஞானத்தை வச்சு எடுத்து பார்த்தா அது புரியறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்போ அந்த வேதத்தை புரிஞ்சிக்க நமக்கு ஒரு கண் வேணும். அப்படின்னா சாட்சாத் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய கிரந்தங்கள் மூலமாக ஸ்ரீ வேதத்தினுடைய அர்த்தங்கள் தெரிஞ்சுட்டா அப்பதான் உண்மையான யதார்த்தம் என்னவோ அது நமக்கு தெரியும். அப்படின்னு கண் அப்படின்னா என்னன்னா, நம்ம பார்க்கலாம் விஸ்வரூபம் எடுக்கும் பொழுது அர்ஜுனனுக்கு முதல்ல கண்ணன் யுத்தத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்தேன். ஆனா உடனே அர்ஜுனனால அந்த விஸ்வரூபத்தை கிரகிக்க முடியல. ஏன்னா நம் கண்ணுக்கு எவ்வளவு அந்த விஸ்வமே ஜெகத் அப்படின்னு அந்த ஜெகத்தே பகவானுடைய திருமேனியில் இருக்கும்போது அப்பேற்பட்ட ரூபத்தை எடுத்துட்டா நம்ம கண்ணுக்கு அது பூர்த்தியாக தெரியாது.
வெறும் திருவடி கூட பூர்த்தியாக தெரியாது. அப்போ அதுக்கு ஞான கண் வேணும். அப்ப அவர் அர்ஜுனனே பிரார்த்திக்கிறார், உன்னுடைய விஸ்வரூபம் நீ காட்டுறானா என்னால பார்க்க முடியலையே அப்படின்னு அந்த ஞான திருஷ்டியை கொடுக்கிறார். இந்த இந்திரியங்களால நம்மளால பார்க்க முடியாதுன்னு அந்த ஞான திருஷ்டியை கொடுத்த உடனே அவர் விஸ்வரூபத்தை சேவிக்கிறார். அப்படிதான் மகான்கள் எல்லாருக்குமே அந்த ஞான திருஷ்டிய கண்ணன் கொடுத்துதான் விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறார். அப்படி இந்த கண் அப்படின்னு சொன்னா என்னன்னா அந்த ஞான திருஷ்டி. ஸ்ரீ பகவத் பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திகள் மூலமாக வேதத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுட்டா தான் நம்ம வேதம் என்ன சொல்றதோ அது அதனுடைய யதார்த்த அர்த்தங்கள் என்னவோ அது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனால இது வேதத்துக்கு ஒரு கண்களாக அது நம்ம வேதத்தை பார்க்க முடியறது அப்படின்னா உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சிக்க முடியறது இது மூலமாக அப்படின்னு இங்க பொருள். ஸ்ருதிநயன சனாபி சோபதே லக்ஷ்மணோக்தி, அவருடைய ஸ்ரீசுக்திகள் அப்படியே சோபத்தே மின்றதாம். அது மூலமாக நம்ம வேதத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி நரகமதன சேவா சுவாதனாடி தமானஹா அப்படின்னு நம்ம பண்ண பாவம் போயிடுது அப்படின்னா பாவம் போனாலே நரகம் இல்லைன்னு ஆயிடுது. அப்ப நம்ம நரக்கத்துக்கு தான் நம்ம எலிஜிபிளா இருந்தாலும் அந்த ஸ்ரீ சுக்திகளை படிக்க படிக்க பகவானுடைய கல்யாண குணங்களுடைய தெரிஞ்சுட்டு அதை பக்தியில நம்ம ஈடுபட்டு பகவத் கைங்கரியத்துல நம்மளுடைய சொரூப லட்சணங்கள் ஒரு ஜீவாத்மா என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சின்றதுனால எப்படி அப்பேற்பட்ட பாஷ்யக்காரர் எப்படி இருந்தேரோ, சுவாமி தேசிகர் எப்படி இருந்தேரோ அந்த மாதிரி சில கைங்கரியங்கள் அவளை மாதிரி பண்ண முடியலன்னா கூட யதாசக்தி நம்மளால ஒன்னாவது எடுத்து பண்ணலாம் அப்படின்ற அதுல ஒரு ருச்சி நமக்கு வரும். அப்போ அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் நரக்கத்தை பத்தி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. அபிதிஸ்தவத்திலும் சுவாமி தேசிகன் சொல்றாரு, ரமாதைத்த ரங்கபூரமண கிருஷ்ண விஷ்ணோஹரே திரிவிக்ரம ஜனார்தன திரியுகநாத நாராயணா அப்படின்ற இந்த சப்தங்கள் நாராயண அந்த பெருமாளுடைய திருநாமத்தை சொன்னாலே நரகபாத்திய பீதி குதகா அப்படின்னு யமனே பயப்படுறாராம். நரக்கம் ஆஹா இவர் பரம பாகவதோத்தமராச்சே அப்படின்னு நரக்கத்துல கூப்பிடறதுக்குள்ள அவ பயப்படுறா அப்படின்னு. அப்படி இந்த ஸ்ரீ சுக்திகள் அந்த ருச்சிகள் அந்த பகவத் விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்கறதுனால அந்த நரக்கம் அப்படின்றதே நமக்கு தொலைகிடுறது. அது நரக்கம் தொலைகிடுறது, பாவம் போயிடுறது. அப்படின்னா அப்புறம் என்ன அப்படின்னா சேவா சுவாதனா அப்படின்ற பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற அதுல ருச்சி வருது. கைங்கரியத்துல ருச்சி வருது. பகவானுக்கு எப்படியாவது இந்த கைங்கரியம் அப்படின்னு எடுத்துட்டா பகவானுக்கு நம்ம நேர தொட்டு திருவாராதனம் பண்றதுதான் கைங்கரியம்னு கிடையாது. ஒரு கோலம் போடுறதுல இருந்து பகவானுக்கு ஏழ பண்றதுல இருந்து பிரபந்தமோ வேத பாராயணமோ பண்றதுல இருந்து இல்ல வாகன எல்லா வாகனம் பண்றதுல இருந்து பந்தக்கால் இடத்துல இருந்து எல்லா விதமான கைங்கரியமும் உண்டு. இல்ல பாகவதால ஆசிண்டு போறது அதுவே பெரிய கைங்கரியம். பாராயணத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம கிரகத்துல கொஞ்ச நாள் இருந்து சாப்பிட்டு அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலாமே அப்படின்னு இடத்த கொடுக்கறது அது ஒரு கைங்கரியம். அப்படி பலவிதமான கைங்கரியம் அதுல ருச்சி நமக்கு உண்டாகும். இப்பேற்பட்ட சாட்சாத் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திகளை நம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சின்றால் அப்படின்ற அந்த அனுபவம் நமக்கு வரும் அப்படிங்கிற. அப்போ சுவாமி தேசிகன் இந்த உடையவருடைய ஸ்ரீசுக்தியிலேயே சகலமும் இதுலயே பரபிரம்மஸ்வரூபம் அப்படின்னு தனியா நம்ம நேர பார்க்க முடியலன்னா இந்த ஸ்ரீசுக்திகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பரபிரம்மஸ்வரூபமாகட்டும், அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய அழகாகட்டும், கல்யாண குணங்களாகட்டும், பெருமாளுடைய கல்யாண குணம் சேர்த்து இங்கேயே பிரம்மானுபவத்தை இந்த ஸ்ரீசுக்திகள் மூலமாகவே ஸ்ரீ சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார் அப்படின்றது இங்க தெரியும். அதை நம்ம கத்தியத்திலேயே விஸ்தாரமாக பார்த்தோம். எப்படி எப்படி என்னென்ன பகவானுடைய கல்யாண குணங்கள், எவ்வளவு விசேஷங்கள், என்னென்ன வியூகங்கள், அவருக்கு இருக்கிற அத்தனை ஆயுதங்கள் எல்லாம் ஒவ்வொன்றுத்தையும் அந்த இதுல பெருமாள் என்னென்னத்துக்கு அப்படின்னு எடுத்து சொல்லி நமக்கு காட்டுறது இல்லையா கத்தியத்திரியத்துல. அப்படி இந்த அவருடைய ஒவ்வொரு சூக்திகளுமே நவகிரந்தம், அந்த நவகிரந்தமும் ரத்னமாக இருக்கு அப்படின்னு. அது இல்லாம இந்த பாப்பிகளான இந்த சம்சாரத்திலேயே இந்த கஷ்டத்துல இருக்கிறவாளுக்கு இந்த ஸ்ரீசுக்திகள் ஒரு தாபத்தை போக்கி நமக்கு அந்த தீர்த்தத்துல கஷ்டத்துல இருக்கச்சு நமக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிற மாதிரியாக இந்த ஸ்ரீசுக்திகள் அமையிறது அப்படின்னு. நகவை பாகவதா யம விஷய கச்சதி அப்படின்னு இந்த யமன் கிட்ட உழாம இந்த பாகவத குணங்கள் பாகவத கைங்கரியம் பண்ண அபிலாஷைகள் நமக்கு வரும் அப்படின்றது இங்க எடுத்து சொல்றேன். எப்படி ஒரு நதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில வாட்டி இப்ப நதி அப்படின்றது எடுத்துட்டா வேதம் அப்படின்னு எடுத்துட்டா அவர் நம்ம கிராமத்துக்குள்ள அந்த நதி எங்கேயோ இருக்கு, அங்கேருந்து தீர்த்தம் இங்க வருமா அப்படின்னா அதுக்குதான் வாய்க்கால் அப்படின்னுவான். அந்த நதியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராமத்துக்கு போகும். சின்ன 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 கிராமத்துக்குலாம் சின்னதா
அதை இது பண்ணியிருப்பா. அந்த வாய்க்கால்ல எப்படி வருமோ அப்படி ஸ்ரீ சுக்திகள் நம்மளும் வித்வான்களே இல்லாம நம்மளும் அனுபவிக்கும்படியாக ஸ்ரீ பாஷ்யக்காரர் பண்ணி கொடுத்தேர் அப்படின்றது அவருடைய பெரிய அனுகிரகம். நமக்கு நாடி அப்படின்றோம். அந்த நாடி அந்தந்த நாடி நாடி இதுல வந்து அந்தந்த இது நமக்கு அமைக்கி பிரஸ் பண்ணா என்னன்னா அந்தந்த ஆர்கனுக்கு ஒரு நாடி இருக்கு, அதனுடைய அந்த வலி போகும் அப்படின்னு எல்லாம் சொல்றா இல்லையா. அது மாதிரி சூக்ஷ்ம நாடி அப்படின்னு பேரான ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு நாடி அப்படின்னு இருக்கு. அப்பேற்பட்ட நாடியையும் இந்த ஸ்ரீசுக்திகள் வெளிப்படுத்தி நமக்கு ஆனந்த பேரானந்தம் அப்படின்றது பகவத் அப்படின்றது வைகுண்டத்தை தான் நம்ம சொல்றோம் ஆனந்த லோகம் அப்படின்றது. அந்த நித்திய சூரிகளும் முக்தர்களும் எப்படி பகவான் அனுபவிப்பாளோ அந்த அனுபவத்தை நமக்கு இங்கே இருந்தே கொடுக்கக்கூடியது இப்பேற்பட்ட ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திகள் அப்படின்னு எடுத்து சொல்றேன். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் 31வது ஸ்லோகத்துல கல்பக விருட்சம் போலே ஸ்ரீசுக்திகள் அப்படின்றது எடுத்து சொல்றேன். ஹரிபதமகரந்தன் யந்தின சம்ஸ்ரிதானாம் அனுகத பகுசாகாஸ்தாபமுன்மூலயந்தி சமிததுரித கந்தா சம்யமீந்திர பிரபந்தாஹ கதகஜன மனிஷா கல்பனா கல்பவிருக்ஷாஹ. இன்னும் கல்பவிருக்ஷம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மரம் விருட்சம், அது ஸ்வர்கலோகத்துல உண்டு. அதே போல சகோதா அப்படின்ற ஒரு மரம் இருக்கு. ஆனா அந்த மரத்துல என்னன்னா பழமே இருக்காதா, இலையே இருக்காது. பழம் இலை இல்லைன்னா அது கீழே போய் நின்றாலும் அது நிழலும் கொடுக்காது. பழம் இல்லைன்னா அப்ப ஆகாரமும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு மரம் இருக்கு. அது இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு மரம் இருந்தா அது கல்பக விருட்சம் போல இருக்கணும் இல்லையா? அப்ப பெரிய வெயில் வந்தா அந்த மரத்து கீழே போய் இருக்கலாம். அந்த அந்த காத்து நமக்கு வர ஆக்சிஜன் அந்த மரம் தான் நமக்கு கொடுக்கறது. அப்புறம் அதுல இருக்கிற பழங்கள் காய்கள் அந்த பழங்கள்லாம் நம்ம எடுத்து சாப்பிடுறதுக்கு நம்ம பசியையும் போக்குறது. அதுலயும் இந்த கல்பக விருட்சம் அப்படின்றது என்னன்னா நம்ம நினைச்சதெல்லாம் தருமாம். நம்ம வந்து ஏதாவது நினைச்சா நான் ஒரு கோடீஸ்வரன் ஆனும் அப்படின்னா அது ஆக்கிடுமாம். ஏன்னா அது சொர்க்கலோகத்துல இதுக்காகவே இருக்கு. சொர்க்கலோகத்துல காமதேனு கல்பவிருட்சம் அதெல்லாம் என்னன்னா நம்ம எது மனசுல நினைச்சாலும் கல்பனா கல்பவிருட்சா, நம்ம மனசுல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு. அப்பேற்பட்ட கல்பக விருட்சமாக ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகள் இருக்கு. ஆனா அந்த கல்பக விருட்சத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் உண்டு. அது சொர்க்கலோகத்துலதான் இருக்கு. பூமியில இருக்கிறவாளுக்கு கல்பக விருட்சத்தினால என்ன உபயோகம் அப்படின்னா ஒண்ணும் இல்லை. ஏன்னா நம்மளாம் அங்க போக முடியாது, அதுங்கிட்ட இந்த வரமும் கேட்க முடியாது. ஆனா இந்த ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகளோ இந்த பூமியில இருக்கிறவாளுக்கும் பயன்படுறதாக இருக்கு. அது இல்லாம அந்த கல்பக விருட்சம் சில வாட்டி நல்லது, நம்ம அங்க நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சாலும் அது கெட்டது நடந்துரும். ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆனோன்றான், கோடி ரூபாய் நம்ம கையில கிடைச்சிருக்கு. அடுத்த மனசுல நினைக்கிறான், ஐயோ இது யாரோ திருடிட்டு போயிடுவாளோ அப்படின்னு அந்த 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 மரத்துக்கு அவன் நினைக்கிறான். அப்ப போகும்பொழுது யாரோ ஒருத்தர் வந்து அடிச்சு திருடின்னு போயிட்டான். அதனால அப்படி இருக்கக்கூடாது, நமக்கு நல்லதே பண்ணும். அது இல்லாம இந்த லௌகீக விஷயத்துல துட்டு கேட்கறதுக்காக உபயோகப்படக்கூடாது. எது நம்ம பகவானுக்கு என்னென்ன மாதிரியான கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆசையில ருச்சியை வர வைச்சு அதை பிரார்த்தனை பண்ண வைக்கக்கூடியதாகவும் இப்பேற்பட்ட ஆச்சரியமான ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகள் இருக்கு. அப்படி இந்த கல்பக விருட்சத்துல ஆச்சரியமான தேன் வருமா, சுத்தமான தேன். அது நிழலை கொடுக்கும், அது நினைச்சதை கொடுக்கும் அப்படின்னு. அப்புறம் அது இல்லாம துர்வாசனைகள் போக்கும். அந்த கல்பக விருட்ச சொர்க்கலோகத்துல எந்த ஒரு துர்நாற்றமும் துர்வாசனையும் இருக்காதான், அதை போக்கிடும். ஏன்னா நம்ம ஆத்திலேயே இந்த கற்பூரம் தூபங்கள்லாம் ஏற்றுறது எதுக்கு, வேற வேற விதமான வாசனைகள் வரக்கூடாது, சுகந்தமாக இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த கல்பக விருட்சம் போக்கிடும். அந்த மாதிரியான இந்த கல்பக விருட்சமான ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்தியோ நம்மளுடைய சகல பாபங்களும் வேரோட போக்கிடும். அப்படின்றதுனால இந்த துர் எண்ணங்கள் நம்மளுடைய ஹிருதயத்திலிருந்து அதெல்லாமும் போக்கி அதை அனுபவிக்கும்படியாக இருக்கிறதுனால அந்த தேன் கொடுக்கும் அப்படின்றது, நினைச்சதை கொடுக்கும். அப்படிங்கும் பொழுது பகவத் விஷயத்துல ருச்சி உண்டாக்கி அந்த உயர்ந்தது எதுவோ ஒரு மனுஷியாளுக்கு ஒரு ஜீவாத்மாக்கு எது வசத்தியோ அந்த வசத்தியை ஆசைப்பட வைத்து அதை பிரார்த்தனை பண்ண வைக்கும்படியாக இருக்கிறது. அப்பேற்பட்ட பகவத் கைங்கரியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்பேற்பட்ட ஸ்ரீ சுக்திகள். அப்படி ஹரிபதமகரந்தன் எந்தினஹா அப்படின்னு அந்த ஸ்ரீ சுக்திகள் நமக்கு தேன் போல இருக்கு. அப்படின்னா இந்த தேன் என்ன, கல்பக விருட்சம் சுத்தமான தேன் தருதுன்னா இது என்ன அப்படின்னா ஹரி ஸ்ரீ சாட்சாத் ஸ்ரீயப்பதியான பகவானுடைய திருவடி தேன். அந்த திருவடி தேனை நமக்கு ருச்சியை காட்டக்கூடியதாக இருக்கு. ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஆசிரியச்சவர்கள் அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீசுக்திகள் ஆசிரியச்சவாளுக்கு சம்ஸ்கிருதானம்
அனுகதி பகுசாக்கா, எப்படி ஒரு மரத்துல பல களைகள் இருக்குமோ அந்த களைகள் கீழே இருந்து நம்ம தாபத்தை போக்கிக்கலாமோ, வெயில்ல போக்கிக்கலாமோ, வேதத்திலையும் பல சாக்கைகள் இருக்கு. அந்த போலயே பகவத் ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீ சுக்திகளே ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு எடுத்துட்டா பல பல இதெல்லாம் எடுத்து பிரிச்சு பிரிச்சு நமக்கு ஆச்சரியமாக எடுத்து சொல்றேன் இல்லையா? ஒரு சூத்திரங்கள் அதை பிரிச்சு நமக்கு கொடுக்கிறது. அதனால பல கலைகள் அது நம்மளுடைய தாபம் முன்மூலயந்தி அப்படின்னு இந்த தாபத்தை வேரோடு அழிச்சிடும், பாபத்தையும் வேரோடு அழிச்சிடும். முன்மூலயந்தி அப்படின்ற மாதிரியாக இருக்கு. கமித துரித கந்தா அப்படின்னா அந்த எப்படி துர்நாற்றத்தை போக்குமோ இந்த பாப வாசனையே இல்லாம பண்ணக்கூடிய இப்பேற்பட்ட கல்பனா கல்பவிருக்ஷாக அப்படின்னு இருக்குன்னு யமீந்திர பிரபந்தாக. யதீந்திரன் யதிராஜரான ஸ்ரீ பாஷ்யக்காரர் பண்ண இந்த நவ கிரந்தங்களை பிரபந்தாக அப்பேற்பட்ட இந்த விஷயம் இந்த இதை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு கஜன மனிஷா அப்படின்னு இந்த படிக்கிற மக்கள் இந்த புத்தி அந்த அப்பேற்பட்ட மகா ஞானத்தை கொடுத்து ஒரு கல்பக விருட்சம் போலே இருக்கு அப்படின்னு ஒரு கல்பக விருட்சம் என்னென்ன கொடுக்கும், என்ன துர்வாசனையை போக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் இப்பேற்பட்ட ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திகள் தரும். அதுவும் இது ஒரு படி வசதி அப்படின்னு இது பூலோகத்துல சாமானியப்பட்டவர்களுக்கும் இந்த அனுகிரகத்தை பண்ணக்கூடியது. அது தேவர்களுக்கு மட்டுமே அனுகிரகம் பண்ணக்கூடியது, இது சாமானியர்களுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியது அப்படின்றத எடுத்து சொல்லி, அது இல்லாம நல்ல மகா கைங்கரியத்திலையும் ஞானத்திலேயுமே ருச்சியை உண்டாக்கக்கூடியதாக இருக்கு. இதுக்கு அடுத்தது 32வது ஸ்லோகம். நானாபூதை ஜகதி சமயை நர்மலீலா விதித்சோஹோ அந்த்யம் வர்ணம் பிரதயதி விபோராதிமப்யூஹ பேதே விஸ்வம் த்ராதும் விஷயநியதம் வியஞ்சிதானுக்ரஹ சன் விக்ஷ்வசேனோ யதிபதிர் பூத்வே பிரசாரஸ்திருதண்டஹா அப்படின்னு ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய அவதாரம். ஏன்னா ஒவ்வொரு ஆழ்வார் ஆச்சாரியர்களுமே பகவத் சங்கல்பத்தினாலே அவதரிக்கிறார். எப்படி பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு இந்த தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ண சாது ரட்சணமும் துஷ்ட நிகிரகமும் பகவான் பண்ணதான் அவதாரம் பண்றேரோ, அதையே இந்த கலியுகத்துல ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களையும் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண சாது ரட்சணத்துக்காக இன்னும் அதிகமாக சாதுக்கள் அனுபவிக்கணும். பகவானே வந்தா துஷ்ட நிகிரகம் பண்ணுவேர், சாது நிகிரகமும் உண்டு, அது இன்னும் அவளுக்கு அனுபவம் தரக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு ஆழ்வாராச்சாரியர்களாக அவதாரம் பண்றேன். ஒவ்வொரு ஆழ்வாராச்சாரியர்களும் பார்த்தா நித்திய சூரிகளுடைய அவதாரங்கள். திவ்ய சூரி ஸ்தோத்திரம் அப்படின்னு பிரம்மதந்திர சுவாமி பண்ணியிருக்கார். அதுல எந்தெந்த ஆழ்வார் எந்தெந்த ஆச்சாரியர் யார் யாருடைய எந்தெந்த நித்திய சூரிகளுடைய அவதாரம் அப்படின்றத விஸ்தாரமாக ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இங்க இருக்கிற ஸ்ரீ பாஷ்யக்காரர் யார் அப்படின்னா சாட்சாத் விக்ஷசேனருடைய அவதாரமே. விக்ஷசேனர் தான் சேன முதலையார். இந்த வைகுண்டத்துல நித்திய சூரிகளுக்கும் முக்தர்களுக்கும் சேன முதல்வன் அப்படின்னா சேனாபதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? யுத்தத்துல ராஜாக்கள்லாம் பின்னாடி நிற்பான். அந்த சேனாதிபதி தான் இந்த வியூகத்தெல்லாம் அமைச்சு முதல்ல அந்த படைகளை இது பண்ணி இந்த யுத்தத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது அவர் தான். இப்ப யாருக்கு ஒரு நல்ல சேனாதிபதி கிடைச்சாலோ அந்த அவளுடைய யுத்தம் பக்கம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா கௌரவர்களுக்கு முதல்ல பீஷ்மர் தான் தலைமை தாங்கினர், அதுக்கப்புறம் துரோணர் அப்படின்னு அவ வந்தா. அதே மாதிரி இங்க அர்ஜுனன். அப்படி பலவிதமா, ஏன்னா அதுக்குன்னு தனி சாமர்த்தியம் வேணும். அப்படி ஸ்ரீ வைகுண்ட லோகத்துல இருக்கிற இப்பேற்பட்ட வைகுண்ட நித்திய சூரிகளுக்கும் முக்தர்களுக்கும் தலைவனாக இருக்கிறது சாட்சாத் விக்ஷசேனர். அவரே ஸ்ரீ பாஷ்யக்காரராக அவதாரம் பண்ணேர் அப்படின்னு. அவர் கையில ஒரு தண்டம் இருக்கான். அந்த தண்டத்தினால்தான் எல்லாரையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேர், பயப்படுத்துவேர். ஏதாவது தப்பு பண்ணா அவளை ஒரு தட்டு வேறும். அதுதான் தயா சதகத்துல நம்ம முதல்லயே நமக்கு ஸ்லோகம் வரும். அசேஷ விக்ன சமனம் அநீகேஸ்வரமாஸ்ரயே ஸ்ரீமத கருணா அம்போதோ சிக்ஷாஸ்ரோதைவோதித்தம்னு ஒரு சிக்ஷை பண்றதே ஒரு தயை அப்படிங்கிறது. அவர் ஏன் அடிக்கிறார் அப்படின்னா, பெருமாள் தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் இவனுக்கு தண்டனை கொடுத்துட்டேன் அப்படின்னு நமக்கு ஒரு நல்லது பண்றாரு. சும்மா ஒரு தட்டு அதுவே ஒரு தண்டனை அடிச்சா மாதிரி. அம்மா என்ன பண்றான்னா அப்பா கிட்ட இருந்து திட்டு வாங்காம இருக்கணும்னு முதல்லயே ஒரு திட்டுறா குழந்தைய, என்னடா அப்படின்னு. அப்ப என்னன்னா அப்பா அடிக்க மாட்டா அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லையா? அந்த மாதிரியாக விக்ஷசேனர் கையிலேயே ஒரு தண்டத்தை வச்சிருக்கார், அதனால ஒரு தட்டுறார் அப்படின்னு. அந்த மாதிரிதான் ரங்கநாதருடைய பின்னாடி ஒரு தண்டம் இருக்கும். உற்சவரை எழுதும்போது பின்னாடி ஒரு தண்டம் இருக்கும். ஏன்னா சக்கரம் அப்படின்றதெல்லாம்
துஷ்ட நிகிரகத்துல மகா அசுரர்களுக்காக, அது நமக்காக கிடையாது. அப்ப நம்மள மாதிரி பண்ற பாபங்கள், நம்ம பாபம் ராவணாதிகளுக்கு ஈடு கிடையாது இல்லையா? இப்ப நம்மளுக்கு என்னன்னா ஒரு அடிதான், அந்த பெரம்பு ஒண்ணு வச்சுட்டு இருப்பாரு. அந்த மாதிரியான பெரம்பு விக்ரசேனரும் ஒண்ணு வச்சிருக்கேன். இவர் அவசரத்துல அவதாரம் பண்ணதுனால அந்த பெரம்ப கொண்டு வரலையாம். அதனால என்னன்னா திருதண்டத்தை கொடுத்துட்டார். அதனால திருதண்ட ஹஸ்தம் அப்படின்னு ஆனேர் அப்படின்னு ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய திருதண்டம். இது அடிக்கிறதுக்காக இல்ல, நல்வழிப்படுத்துறதுக்காக. அங்கேயுமே அந்த விக்ரசேனர் வச்சுட்டு இருக்கிறதுனா நல்ல நல்ல அந்த மாதிரியான திருதண்டத்தோடு அவர் சேவை சாதிக்கும் பொழுது நம்ம அவரை சேவிக்கிறதே அந்த ரூபம், அந்த இதுவே நமக்கு அனுகிரகத்தை தரும் அப்படின்னு. அது இல்லாம பகவான் இந்த அவதாரங்கள்லாம் நிறைய மதங்கள், நானாபூத்தை ஜெகதி சமயை அப்படின்னு, இந்த ஜெகத்துல நானாபூத்தை பலவிதமான சமயங்கள் இருக்கு. சமயம்னா மதங்கள். நம்ம பாரத தேசத்திலிருந்து வந்த சாங்கிய மதம், அப்புறமா அத்வைத மதம், பௌத்த மதம், ஜெயின மதம், இதெல்லாம் எடுத்துட்டா இதுவும் பகவானுடைய கிருபையில வந்ததுதான், அனுகிரகத்தின. அப்படின்னா பகவான் பண்ணதுதான் இதெல்லாம், மாயை. அவர் ஏன் இதை பண்றார் அப்படிங்கும் பொழுதுதான் அந்தியம் வர்ணம் பிரதயதி விபோராதிம வியூஹபேதே, அவருடைய வியூகாவதாரம் இருக்கு. பகவான் 5 ரூபத்துல இருக்கே அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பரம், வியூகம், விபவம், அச்சை, அந்தர்யாமி அப்படின்னு. பரம் அப்படின்றது ஸ்ரீ வைகுண்டத்துல பரமபதநாதனாக இருக்கு. வியூகம் திருப்பார்கடல்ல இருக்கு. அந்த வியூகத்திலேயே 4 விதமான ரூபம் இருக்கு. வாசுதேவ, சங்கர்ஷண, பிரஜும்ன, அனுருத்தராக சேவை சாதிக்கிறார் அப்படின்னு. அவர் அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய ரூபத்தினுடைய வர்ணம், கலர் மாறிடுமா. அப்போ கிருத்தயுகத்துல வெள்ளையாக சேவை சாதிக்கிறார். ஏன்னா அந்த காலம் அப்ப ஏற்பட்டது. எல்லா மகா ஞானிகள்லாம் இருக்க வெள்ளைன்றது ஞானத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் திரேதாயுகத்துல ரெட்டா இருக்கு, துவாபர யுகத்துல எல்லோ, கலியுகத்துல கருப்பாயிடுறாங்க. அந்த கருப்பு வர்ணம் அப்படின்றது அது ஒரு மாயை. அந்த அந்த இது கிரியேட் பண்றது. நிறைய பாவங்கள் பண்றவளாக கலியுகத்துல இருக்கிறதுனால, இப்ப வேதம்ன்ற மந்திரம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். வேதம் அப்படின்றது ஒருத்தருக்காக இல்ல, அதுல பலவிதமான யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு யாகத்துக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அது நம்ம பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த பலனை கருதி பண்றவா அப்படின்றவா என்னன்னா பலனுக்காக பண்ணக்கூடியவா ஆயிடுறான். சத்ருஞ்சய ஹோமம்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சத்ருக்களை போக்கடிக்கிறதுக்கு ஒரு யாகம் பண்றோம். ஆனா பரமஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வேதத்தை அந்தந்த இடத்துல வர பலனுக்காக நம்ம பண்ணக்கூடாது, பகவத் கைங்கரியமாக பண்ணணும். நம்ம பெரியவா வேத அத்தியனம் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, திருப்பியும் சந்ததிகளுக்கு சொல்லி தருது, கோவில்ல போய் பகவானுக்கு பூர்ணமாக வேதாத்தியனம் பண்றது ஒரு கைங்கரிய ரீதியாக தான் பண்றா, பலனை கருதி இல்லை. அப்ப சில ராஜாக்கள்லாம் அவாவா அந்தந்த ஜெயம் உண்டாகணும் அப்படின்றதுக்கும், இந்த லோக்கத்துல இருக்க பலவிதமான பலன்கள் வேணும் அப்படின்னு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு இந்த யாகங்கள்லாம் பண்றா. குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஒரு யாகம் பண்றா, எல்லாமே இருக்கு. ஆனா அதுல சில இந்த சத்ருஞ்சயன் ஹோமம் இப்படிலாம் பண்ணும்போது சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த வேதத்தை வச்சு அந்த தப்பான வழியில, தப்பான மார்க்கத்துல எடுத்துட்டு போறான். அப்ப இந்த சத்ருஞ்சய இதுக்கு உபயோகப்படுத்துறா சத்ருக்கள்லாம். பார்த்தாலாம் ஹிரண்யாக்ஷன், ஹிரண்ய கசுப்பு எல்லாம் எப்படி அவ இந்திராதிகளை ஜெயிச்சான்னா, அவ தபசு பண்ணிதானே ஜெயிச்சா. இப்ப ஏற்பட்ட அந்த வேதத்தை தப்பான முறையில எடுத்துட்டு போறாவா. அதுக்காகத்தான் அந்த வேதமே பொய் அப்படின்னு சொல்றதுக்கு சாட்சாத் பகவானே தான் பௌத்தாவதாரத்துல வந்தார். ஆனா அது நமக்காக இல்ல. அதையே நான் அவளுக்கு சொல்றேன்னா, அது தப்பான இதுல ரீதியில எடுத்துட்டு போறவாளுக்கு இன்னும் அவளை கொண்டு போய் மாயையில தள்ளிடணும். இது வேதமே பொய்ப்பா, வேதத்தை நம்பாதீங்கோ அப்படின்னு பகவானே வேதத்தை நம்பாதீங்கோன்னு சொன்னாலும் நம்ப கூடாது. அது ஏன் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அது நமக்காக இல்லை, அனாசிரித்தர்களுக்கு, ஆசிரித்தர்களுக்கு. அப்ப விக்ரசேனர் கேட்கிறார் பகவான, நீர் வியூகரூபம் எடுத்தார், கலியுகத்துல இதெல்லாம் பண்றாரு சரி, அப்ப இதனால நல்லவர்களும் அந்தந்த தத்துவங்களை புரிஞ்சுட்டு அந்த ரீதியில அந்த பக்கமா போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிறார். அப்பதான் பகவான் சொல்றார், அப்படின்னா சங்கல்பம், அதுதான் சங்கல்பம்னா, நீ அந்த மதங்களை கண்டிச்சு சத்மார்க்கத்துல நமக்கு புத்தி போகும்படியாக நீ பாஷ்யக்காரராக ராமானுஜராக அவதாரம் பண்ணு அப்படின்னு பகவத் சங்கல்பம். அதனால அத்தியம் வர்ணம் பிரதேதி விபோ ராதிம வியூகபேதே அப்படின்னு இந்த வியூக ரூபத்துல அந்த அந்தியம்னா கடைசி யுகத்துல, கலியுகத்துல கருப்பாக வர்ணம் அதுல இருக்கிறதுனால அந்த வியூக ரூபத்துல இவர்தான் இத்தனை விதமான சமயத்தை கொண்டு வந்தவர். ஆனா அந்த சமயத்துல இன்னும் ஆசிரித்தர்கள் தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக
விஸ்வம் திராத்தும் விஷய நியதம் வியஞ்சிதானுகிரகசன், அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இவாளும் நல்லவாளும் இந்த இந்த லௌகீக விஷயத்துல போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக உண்மை தத்துவங்களை சொல்ல நமக்கு விக்ஷசேனோ யதிபதிர் அப்படின்னு சொல்லி அந்த திருதண்டத்தோட அவதாரம் பண்ணார். அந்த இவர் சொன்ன உடனே அவருக்கு சந்தோஷமாம், ஆஹா பகவான் நமக்கு சங்கல்பிச்சு கொடுத்தேர் அப்படின்றதுனால அவருடைய அந்த தண்டத்தை எடுத்துட்டு வராததுனால இங்க வந்த உடனே திருதண்டத்தோட சேவை சாதித்தேர் அப்படின்றத இங்க ஆச்சரியமா எடுத்து சொல்றேன். கபிலர் அப்படின்னு கபில மதம் தான் சாங்கிய மதம் அப்படின்னு சொல்லுவோம், சாங்கியம் அப்படின்னு. இந்த கபிலர் யாருன்னா சாட்சாத் பகவானுடைய அவதாரமே தான். பௌத்தர் புத்தர் பகவானுடைய அவதாரமே தான். அதனாலதான் புத்தராக இருந்தாலும் நம்ம பகவானுடைய அவதாரம் தானே அப்படின்னு நம்ம சேவிக்கிறது இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, அவர் நமக்காக அவதாரம் பண்ணவர் கிடையாது. நமக்காக அவதாரம் பண்ணி நமக்கு கீதையை சொன்ன கண்ணனை விட்டுட்டு நம்ம ஏன் அங்க போகணும்? அப்புறம் அந்த பௌத்த மதத்துல வேதம் பொய் அப்படின்னு கண்டிக்கிறார். பாசுபத மதம் அப்படின்றது, பாசுபத மதத்துல ஆச்சரியமா பரவாக்கோட்ட சுவாமி சாதிக்கும் பொழுது தன்னுடைய பேரனான ருத்ரன் சிவபெருமானே பரதத்துவம் அப்படின்னு எடுத்து காட்டுறோம். தன்னுடைய பேரன் எதுக்கு, அதுவும் மாயையில எடுத்துக்கிறோம். ஏன்னா பகவான் சிருஷ்டிச்சவர் பிரம்மா, அப்ப பிரம்மா பையன் ஆயிடுது, பிரம்மா மேற்கொண்டு ருத்ரனை சிருஷ்டிக்கிறதுனால அவர் பேரன் ஆயிடுது. அப்புறம் அத்வைத்த மதத்துல எல்லாம் ஒண்ணுதான், ஒரே ஆத்மா, எல்லாரும் பரம்பிரம்மம் அப்படின்னு, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு இது சொல்றேன். அதனால இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு அது அவர் சுவாமி பரவாக்கோட்ட சுவாமி ஒரு உதாரணம் கொடுக்கிறார். ருக்மிணி சுத்வாகுணான் புவன சுந்தராகான்னு சின்ன போல இருந்தே கண்ணனுடைய சரித்திரங்களை கேட்டு அனுபவிச்சு கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அவ அண்ணா ருக்மாங்கதன் அவளுக்கு எதிரியா இருந்தா. எப்படியாவது இவனுக்கு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணி கூடாது அப்படின்னே இருந்தாவா. அப்போ அங்க வந்தவர்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறா ருக்மணி. சுத்வாகுணான் ஆரம்பிச்சு ஆச்சரியமா கண்ணனை நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஆனா அப்ப கண்ணன் சொல்றானா, நான் சாதாரண ஏழை. ஏன்னா அவர் கத்திரிய குலம் கிடையாது, எதுக்குலம். எதுக்குலத்துக்கு ராஜா அந்த கிரீட்டத்தை கூட அவ போட்டுக்க மாட்டான். அவளுக்கு ஒரு சாபம் இருக்கு. அவ அந்த நாட்டை ஆளுவாளே தவிர அவ அந்த ராஜ பதவி சிம்ஹாசனம் அந்த கிரீட்டங்கள்லாம் கிடையாது. அவள் சிம்ஹாசனம் உண்டு, கிரீட்டத்தை தரிசிக்க மாட்டான். அப்பேற்பட்ட நான் ஒரு சாதாரண ஏழை, என்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ருக்மிணி கிட்ட சொல்ற, என்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற, நல்ல க்ஷத்ரி நல்ல வீரர்களாகவும் நல்ல அவளை கல்யாணம் பண்ணிக்கலாமே, நீயும் க்ஷத்ரி தானே அப்படின்னு எடுத்து சொல்றது. ஆனா அவர் சொல்லும் பொழுது அந்த மாயில ருக்மிணி விழல. எனக்கு தெரியாது, நான் கல்யாணம் பண்ணிண்டா உண்மைதான் கல்யாணம் பண்ணிப்பேன் இப்படி சொல்றான். ஏன்னா அத ஆண்டாலும் அந்த பாசுரத்தை எடுத்து காட்டிருக்கா. யாதவாபிதயத்திலையும் சுவாமி தேசிகன் ஒரு இடத்துல காட்டு, ஒரு ஹவிஸு அக்னி நம்ம அக்னிக்காக ஒரு ஹவிஸ் எடுத்து வச்சோம்னா ஒரு நாய் மூந்து பார்த்தா அது எவ்வளவு அவமானமோ, ருக்மிணி சொல்றா, நான் உமக்காக பிறந்தவள், வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ சொல்றது எப்படி அப்படின்னா நாய் இது பண்ற மாதிரி. அந்த ஹவிஸ் பகவானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்குன்னு வச்சதுனால நான் உண்மைதான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நிக்கிறா இல்லையா. அந்த மாதிரி நம்ம இருக்கணுமா. பகவானே வேற மதத்தை எடுத்து ஸ்தாபனம் பண்ணி நம்மள மாயையில காட்டினா கூட நாங்க ஒத்துக்க மாட்டோம், வேற சத்தியம்தான், உம்முடைய திருவடிதான், நாங்க உமக்கு கைங்கரியம் பண்ணா, நம்ம எல்லாம் ஒண்ணுன்னு சொன்னா கூட உமக்கு கைங்கரியம் பண்ணதான் நாங்க இருக்கோம் அப்படின்னு ருக்மிணி மாதிரி ஸ்திரமாக பகவான் கண்ணன் மாயை காட்டுவான். நான் என்ன சாதாரண வந்தானே அப்படின்னு சொல்லுவான். ஆனா அந்த இதை நம்ம இது இப்படி பிடிச்சுக்கணும் அப்படின்றத இந்த ஒரு உதாரணமாக நமக்கு ஆச்சரியமா எடுத்து காட்டுரு. அப்படி நமக்கு அனுகிரகம் பண்றான் விக்ஷசேனோ யதிபதிர் அப்படின்னு இந்த இடத்துல எடுத்து சொல்றது. இதுக்கு அடுத்த ஸ்லோகம் 33வது ஸ்லோகம். லக்ஷ்யம் புத்தே ரசிகரசனா லாஸ்ய லீலா நிதானம் சுத்தாஸ்வாதம் கிமபி ஜகதி ஸ்ரோத்ர திவ்யௌஷதம் நஹ லக்ஷ்யாலக்ஷ்யः சிதஜலதிவத் பாதி தாத்பர்யரத்னைः லக்ஷ்மீகாந்தஸ்படிகமுகுரோ லக்ஷ்மணாரியோபதேசா அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்றோம் அப்படின்னா இப்பயே நமக்கு இந்த காலத்துல சொல்லி தருவா இல்லையா. நம்ம ஒரு புக்கு போடுறோம் அப்படின்னா அந்த புக்குக்கு என்னென்னலாம் குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கிரந்தம் அப்படின்னா ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய கிரந்தம் அப்படின்னா ஒரு கிரந்தம் எதுக்கு பண்றோம், எல்லாருக்கும் பயன்படணும் அப்படின்னு பண்றோம். அதை முதல்ல ஆரம்பிக்கச்ச படிக்கச்சியே ஒரு பேஜ் படிச்சது என்னப்பா போர் அடிக்கிறது அப்படின்னு நிறைய புஸ்தகத்தை நம்ம படிச்சுட்டு வச்சிடுவோம். அப்படி இருக்காது. ஒரு கிரந்தம் எப்படி இருக்கணும்னா அதை படிக்க ஆரம்பிக்கச்சியே ஆஹா
இது ஏதோ நல்லா இருக்கே, இதை பூர்த்தியாக நம்ம படிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை நமக்கு உண்டாக்கணும். அப்புறம் படிக்க படிக்க எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு. அப்புறம் அதுல கருத்து அனுபவங்கள் நிறைய இருக்கணும். ஒரு கருத்து இருக்கணும். ஆச்சரியமா ஏதோ விஷயம் சொல்றதுக்கு எதுக்கு, நல்ல விஷயத்த சொல்றதுக்காக இருக்கணும். அது விளக்கி சொல்லணும். நல்ல டீட்டெயிலா இன்டீட்டெயிலா, சும்மா அரைக்குறையா பாதியில விட்டு போறதோ அப்படி இல்லாம டீட்டெயிலா சொல்லணும். அப்போ நம்ம 4 பேருக்கு திருப்பி நான் இதை படிச்சேன்னு சொல்லும் பொழுது அதை சுலபமாக இன்னொருத்தருக்கு சொல்லி அவளும் அதை கேட்டு இது நல்லா இருக்கே, நாங்களும் படிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தையும் கொண்டு வரதாக இருக்கணும் அந்த கிரந்தம். அது மட்டும் இல்ல, இது சம்பிரதாய கிரந்தமாக இருக்கிறதுனால நம்மளுடைய பாபங்களை போக்கி நமக்கு கைங்கரியத்தை கொடுக்கறதாக இருக்கணும் அப்படின்றத இது கிரந்த லட்சணமாக வச்சுட்டு இத்தனை லட்சணமும் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய கிரந்தங்களுக்கு இருக்கு. போன ஸ்லோகத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய பெருமை பார்த்தோம், சாட்சாத் ருட்சசேனருடைய அவதாரமே அப்படின்னு. இப்போ கிரந்தத்தினுடைய பெருமையை பார்க்கிறோம். ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய கிரந்தங்கள் எப்பேற்பட்டது அப்படின்னா, அதை படிச்சா கொஞ்சம் படிச்சாலே நமக்கு பூர்த்தியாக படிக்கணும் அப்படின்ற ஆசையை உண்டாக்கி விளக்கத்தையும் நன்னா கொடுத்து தத்துவங்களை புரிய வச்சு நம்மளுடைய பாபத்தையும் போக்கும்படி நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லும் பொழுதும் நம்மளை முதல்ல தெளிவாக்கி அதை இன்னொருத்தருக்கு சொல்லச்சு அவளும் கேட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னு ரசிக்கிற மாதிரியாக இருக்கு. அப்படிதானே 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கிரந்தம். இப்ப நம்ம சொல்றது என்னவோ நேத்தி எழுதின கிரந்தம் கிடையாது. ஆனா எத்தனை பெரியோர்கள் எத்தனை பேருக்கு காலக்ஷேபம் சொல்லி, ஏன்னா எதுவுமே நேர கிரந்தத்தை எடுத்து நம்ம படிக்கிறதுக்கு இல்லை, பெரியவா கிட்ட கத்துண்டு அதுக்கப்புறம் இன் டீட்டெயிலா நம்ம அதனால ஞானத்தை நம்ம பெற்றுக்கலாம். அப்படி வழியாக சம்பிரதாயத்துல வந்த இந்த கிரந்தமாச்சு. அப்ப இன்னைக்கும் இருக்கும்னா அத்தனை பேர் இல்லையா, இவ்வா சொன்னா அந்த அன்னைக்கு பாஷ்யக்காரர் எப்படி சொன்னேரோ அந்த மாதிரி இப்போ வரைக்கும் அந்த ஸ்ரீ பாஷ்யத்துக்கெல்லாம் இன்னைக்கு சொல்றவா இருக்கா, காலக்ஷேபம் பண்ண நமக்கு அனுபவிக்கலாம், எல்லாம் பெரிய மகான்கள்லாம் இருக்கா. அப்படி இவ்வளவு வருஷம் கழிச்சா இருக்குன்னா அந்த கிரந்தத்தினுடைய பெருமை எவ்வளவு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சாதாரண விஷயமான ஒரு புஸ்தகத்தை 1000 வருஷம் கடத்திட முடியுமா? ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் சொல்லி வரவே முடியாது. அது அந்த கிரந்தத்தினுடைய பெருமை. அது இல்லாம சம்பிரதாய கிரந்தமாக நம்மள பாப்பங்களையும் போக்கி மோட்சத்தை கொடுக்கக்கூடியதாக கிரந்தமாகவும் நமக்கு இருக்கு. லட்சியம் புத்தே அப்படின்னு நம்மளுடைய புத்தி ஞானத்தை இது கொஞ்சம் படிச்சாலே இதை பூர்த்தியா படிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை உண்டாக்கணும். ரசிக்க ரசனா லாஸ்யலீலா நிதானம் அப்படின்னு அதை ரசிச்சுட்டு இருக்கணும். நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லும் பொழுது நம்ம நாக்கு நர்த்தனம் ஆடணுமா அப்படின்னு, நர்த்தனம் ஆடணும் அதை சொல்ல அனுபவிச்சு சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அந்த கிரந்தங்களை ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய கிரந்தங்களை அனுபவிச்சு சொல்றதுனால அந்த நாக்கு அப்படியே நர்த்தனம் ஆடுற மாதிரி இருக்கணும். அப்பேற்பட்ட லாஜிக்கல் ரீசனிங்கா மத்த மதங்கள் ஏன் அது தப்பு, நம்ம மதம் ஏன் கரெக்டு, சும்மா சொல்லிட்டு போறது இல்லை அவாழ்து தப்பு அவாழ்து பாவம்னு. நீங்க எடுத்துட்டு பார்த்தா சூத்திரங்கள்லாம் அவாழ்து தப்புன்றது சாதாரணமா சொல்லல, அதுக்கான பூர்த்தி விளக்கமும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஒவ்வொரு சூத்திரத்திலையும் நமக்கு கொடுத்திருக்கு. சுத்த சுவாதம் கிமப்பி ஜெகதி, அது எப்படி இருக்குன்னா சுத்தமாக, எப்படி ஒரு தீர்த்தத்துல வால்மீகி மகரிஷி சொல்றார், முதல்ல நதி தமசா நதிக்கு போகும் பொழுது அவருடைய சிஷ்யர் சொல்றார், அந்த நதி எவ்வளவு தெளிவாக இருக்கு பாத்தியா, சேர் இல்லாம இருக்கு. இப்படிதான் ஒரு நம்மளுடைய மூளை இருக்கணும். அப்படின்னா எல்லாத்தையும் அந்த விஷயம் இந்த விஷயம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டா நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். தெளிவா இருக்கணும் ஞானம், இதுதான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது, இதுதான் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தீர்த்தம், அந்த மாதிரி இந்த கிரந்தங்கள் படிக்க 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 நம்மளுடைய ஞானத்தை ரொம்ப பூர்த்தியாக சுத்தமாக ஆகும். எதுவும் சேரில்லாம அப்பேற்பட்ட தெளிவான ஞானத்தை கொடுக்கக்கூடியதாகவும், சுவாதம் கிமப்பி அப்படிங்கும் பொழுது ருச்சியாகவும், அப்படியே நாக்கு நம்ம சொல்ல 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 ஒரு தேன் பால் சாப்பிடுற மாதிரியான ஆச்சரியமான ருச்சியாகவும், ஜெகதி ஸ்ரோத்ர திவ்யௌஷதம்னஹா, அதை கேட்கிறவாளுக்கு காதுல அப்படியே ஔஷதமாக இருக்கு. ஒரு மருந்து சாப்பிட்டா அந்த மருந்து ருச்சியாகவும் இருக்கணும். சில மருந்து நமக்கு பிடிக்காது, கசக்கம் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சிலர் சாப்பிடுவோம். ஆனா ருச்சியாகவும் இருந்து சாப்பிடக்கூடிய மருந்து ரொம்ப ரேர். அந்த மாதிரியான மருந்து இது காது கேட்க கேட்க ஒரு ஔஷதமாகவும் இருக்கு நம்ம காதுக்கு. லட்சியா நம்மளால கண்ணால பார்க்க முடியாத விஷயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. ஸ்ரீ வைகுண்ட லோகத்தை நம்மளால பார்த்துட முடியுமா? திருப்பார்கடலை நம்மளால அங்க பெருமாள் எப்படி இருக்கேன்னு நம்மளால பார்த்துட முடியுமா? பகவானுடைய குணங்களை நம்மளால பூர்த்தியாக அனுபவிச்சிட முடியுமா? அந்த பண்ண முடியாத ஒருத்தரால அதை பார்க்க முடியாத நம்ம இந்திரியங்களுக்கு எட்டாத விஷயத்த நம்ம இந்திரியங்கள் நமக்கு புரியும்படியாக ஸ்ரீ பாஷ்யக்காரர் சொல்றார் அப்படின்றதுதான் ஆச்சரியம். லட்சியம் நமக்கு நம்ம கண்ணுக்கு எட்டாதது,
ஆனா அந்த வைகுண்ட லோக வர்ணனைய வைகுண்ட கத்தியத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? எப்பேற்பட்ட வைகுண்டம், ஒரு ஒரு லோகம் எப்படி இருக்கு, ஒவ்வொருத்தர் எப்படி பகவானுக்கு கைங்கரியம் பண்றா, அந்த மண்டபங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த விஷயத்தை நம் கண் முன்னாடி வந்து நிறுத்தி நம் ஹிருதயத்துல புரியும்படியாக சாட்சாத் ஸ்ரீ பாஷ்யக்காரர் பண்றது இல்லையா? அதுதான் அப்பேற்பட்ட சித ஜலதி வத்பாதி தாத்பரிய ரத்னைஹி அப்படின்னு அதுல இருக்கிற உண்மையான தாத்பரியங்கள், அதை ரத்னங்களாக நமக்கு எடுத்து அந்த தாத்பரியங்களை காட்டுறேன். லக்ஷ்மிகாந்த ஸ்பட்டிகமுகுரோ, அப்பேற்பட்ட லக்ஷ்மிநாதனான பகவான் அந்த வைகுண்டத்துல இருக்கிறத ஒரு ஸ்பட்டிகம், ஸ்பட்டிகம்னா ஒரு ஒரு கண்ணாடியில பாக்குற மாதிரி, நம்ம கண்ணாடியில பார்த்தா அங்க இருக்கிற விஷயங்கள் தெரியற மாதிரி ஸ்ரீ வைகுண்ட லோகத்தையும் திருப்பார்கடலையும் லக்ஷ்மிகாந்தன் அவளுடைய அனுபவத்தை ஒரு கண்ணாடியில நமக்கு காட்டுற மாதிரியாக ஒரு கண்ணாடியாக இப்பேற்பட்ட கிரந்தம் இருக்கு. லக்ஷ்மணாரியோபதேசக, அப்படி இந்த லக்ஷ்மண முனியினுடைய உபதேசங்கள் நமக்கு நேர பகவான கண்ணுக்கு காட்டுற மாதிரியாகவும், அப்படி சுத்தமாகவும், அப்படி காதுக்கு ஔஷதமாகவும், இது லட்சியத்தை கொடுக்கக்கூடியதாகவும், ரசிக்கமாகவும், நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லும் பொழுது நம்ம நாக்கு நர்த்தனம் ஆடுற மாதிரியும் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கு அப்படிங்கிற. ஏன்னா ஞானத்தை சம்ஸ்கிருதத்துல நிறைய விதமான ஞானம் இருக்கு. பழைய ஹிஸ்டரிய வச்சு நம்ம புரிஞ்சுட்டு சில விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஞானத்தை. அதை வந்து ஸ்மிருதிஹி அப்படின்னுவா. பின்னால் ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி வரலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஒரு பர்செப்ஷன், ஒரு கிரியேட் பண்றோம், ஒரு ரூல்ஸை வச்சு இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்றதெல்லாம் மதிஹி அப்படின்னுவோம். அப்புறம் ஆனா பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிற ஞானம், இதை பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கிறத வந்து புத்திஹி அப்படின்னும். அப்புறம் எப்பயுமே இருக்கும், அது முன்னாடியோட எக்ஸ்பீரியன்ஸ்னால இல்ல, இந்த ஞானம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா பிரஜ்ஞா அப்படின்னும். அது வந்து அதுக்கு அவ்வளவு பேர் இருக்கு சம்ஸ்கிருதத்துல இந்த மாதிரியான ஞானங்களுக்கு. ஆனா புத்தியே லட்சியம், பார்க்க பார்க்க நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய பிரமாணமாக அப்பேற்பட்ட நமக்கு கண்ணுக்கு எட்டாத ஸ்ரீ வைகுண்ட லோகத்தையும் அந்த அனுபவத்தையும் பகவானுடைய குணங்களையும், இந்த பகவானுடைய தயா குணம் அப்படின்னா அதை வந்து நம்மளால அதை ஒரு ஃபீல் பண்ண முடியாது இல்லையா? அதையும் நம்ம அனுபவிக்கும்படி நமக்கும் புரியுற மாதிரியாக இப்பேற்பட்ட ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திகள் இருக்கு அப்படின்றது இங்க எடுத்து சொல்றேன். எப்படி ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய பெருமையை சொன்னேர், பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தி பெருமையை சொன்னேர். அந்த ஸ்ரீசுக்திகளையே படித்து ஆச்சாரிய முகேன இந்த எப்படி நம்ம இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுண்டு காலக்ஷேபம் பண்ணி ஸ்ரீசுக்திகளையே படிச்ச மகான்கள் இருக்கார் இல்லையா? அவளுடைய பெருமையை 34வது ஸ்லோகத்திலிருந்து சொல்ல போறேன். அப்படி ஆச்சரியமான இந்த யதிராஜ சப்ததி 33வது ஸ்லோகம் வரைக்கும் இன்னைக்கு பார்த்தோம். மேற்கொண்டு அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குலசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடி.